ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மண்டே ஆஃப்டர்நூன். நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் இப்படியே தான் இருந்துச்சு, தூரிட்டே தான் இருந்துச்சு. வெள்ளூரில் இந்த மாதிரி கிளைமேட் ஒன் டே ஃபுல்லாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் அதிசயம்தான். இந்த கிளைமேட்க்கு சுட சுட அப்படியே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேறு மாமா வாங்கின்னு வந்துட்டாரா. அதை வந்து சூடாக சாப்பிடவே சூப்பராக இருந்துச்சு. அது எப்படி ஆவி பறக்குது பாருங்கள், அவ்வளோ சூடாக இருந்துச்சு. என்னோடய ட்ரெஸ் ஷெல்ஃப் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இன்றைக்கி எப்படின்னா இதை க்ளீன் பண்ணி முடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா பாதி தான் என் துணி இருக்குது, மிச்ச பாதி ஸ்வேதாது எங்கள் அம்மாது எல்லாமே இங்கே தான் வந்து கலந்துருக்கும். ஒரு வழியாக என்னோடய ஷெல்ஃபை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். என்னோடய ட்ரெஸ் ஷெல்ஃப் க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் காயின்ஸ் எல்லாம் கிடச்சிருந்தது, அதெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். நம்ம யூஸ் பண்ணுறதே 2 ஷால் தான், ஆனால் வந்து எவ்வளோ ஒரு பை ஃபுல்லாக ஷால் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் எடுத்து பீரோவில் மூட்டை கட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்வெட்டர் பார்த்திங்கன்னா நாங்கள் ஊட்டி போகும்போது வாங்கினோம், ரொம்ப பிடிச்சி வாங்கினோம். ஆனால் இப்போ எனக்கு பத்தவே இல்லை. இந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் இயர் பர்த்டேக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. அது இன்னும் பத்திரமா இருக்குது. சின்ன வயசில் இது நான் தான் சொல்லி சுற்றின்னு இருந்தேன். ஒரு வழியாக ஏதோ க்ளீன் பண்ணிவிட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் இது மட்டும் பேலன்ஸ்